அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் வாங்கிய கடன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பருவமழை பொய்த்து விட்டது. மழை இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும், விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். ஆனால் போதிய மழை இல்லாத காரணத்தினால நிலத்தின் நீரும் வற்றி போய்விட்டது, ஏரி குளத்தினர்கள் நீரும் வற்றி போய்விட்டது. வேளாண் சாகுபடி முற்றிலும் முடங்கி போய்விட்டது. இன்றைக்கு வேளாண் சாகுபடி செய்தால் தானே விளைச்சல் கிடைக்கும், விளைச்சல் கிடைத்தால் தானே வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும். ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலில் அறிக்கை விட்டோம். இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட் வருகின்றது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயி படுகின்ற துன்பம், துயரம், வேதனைகளை உணர்ந்து நம்முடைய விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டோம். ஆனால் இந்த வேளாண் பட்ஜெட்ல அதை முழுமையாக தெரிவிக்கல. இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வருவதற்கு முன்பு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கர் குறைவாக இருக்கின்ற விவசாயிகள் அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார்கள். 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் பாதி அளவு தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார், குறிப்பிட்டார்கள். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம், விவசாயிகளுடைய கோரிக்கையும் அதுதான். இது குறித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே தஞ்சை மாவட்டத்திலும் இந்த நம்முடைய விவசாய பெருடி மக்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அனைத்து கூட்டுறவு சங்கத்தின் முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் தஞ்சை மாவட்டம் முழுவதும். அதே போல திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் தாங்கள் பெற்ற கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இந்த அரசு செவிசாய்க்கவில்லை. அதனால்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு விவசாய வயிற்றிலே அடிக்கின்ற சூழ்நிலை, விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் வறட்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த வறட்சியின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்ய முடியல, விவசாயிகளுக்கு வேளாண் பணி மேற்கொள்ள முடியல, விளைச்சல் இல்ல. அதனால கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே உடனடியாக இந்த அரசு விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை உணர்ந்து அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் சிறு விவசாயி, குறு விவசாயி மற்றும் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய கோரிக்கை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இருந்த பொழுது இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் விவசாய பெருமக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா. அதற்கு பிறகு கொரோனா காலம், விவசாயிகள் விளைவித்த விளைபொருள் முழுமையாக விற்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு விவசாயிய கோரிக்கை ஏற்று 12,110 கோடி
விவசாயிகளுடைய கடன் முழுவதும் தள்ளுபடி செஞ்சோம். அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறையும் இன்றைக்கு நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஒரு 5 ஆண்டு 2014 2021 வரை நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் பாதிக்க கூடாது, அவர் இன்னல்களை தீர்க்க வேண்டும், துன்பங்களை போக்க வேண்டும். அந்த நிலையிலே அவர் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியிலே 2016 ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி, 2021 விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழக அரசு தள்ளுபடி செஞ்சிருக்குது. அந்த தள்ளுபடி செஞ்சதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குடும்ப அட்டையில ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல விவசாயம் இருப்பாங்க, கூட்டு குடும்பமா இருக்கும். அந்த 3 பேர் மீது நிலம் இருக்கும். அந்த நிலத்தின் அடிப்படையில் கூட்டுறவு சங்கத்துல பயிர் கடன் பெற்றிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த 3 பேருக்குமே அந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். ஆனா இந்த இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த குடும்பத்தில் 3 பேர் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தா அதுல யார் குறைவாக கடன் பெற்றிருக்கார்களோ அவர்களுக்கு தான் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்குது. எனக்கு ஒரு குடும்ப அட்டையில 3 பேர், ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 70,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 30,000 வாங்கியிருப்பாங்க. ஆனா இதுல கணக்கிட்டு இந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அந்த 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின விவசாய கடன் தள்ளுபடி இல்ல. அந்த குடும்பத்தில் அந்த 3 பேர்ல யார் குறைந்து கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் வாங்கினாங்களோ அவர்களுக்கு தான் தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது அந்த பாகுபாடு இல்ல. ஒரு குடும்பத்தில் 3 விவசாயிகள் இருந்தாலும் 3 விவசாயிகள் கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் பெற்றிருந்தால் அந்த 3 பேருக்கு 3 கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதையே இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அதோடு ஓவர் டியூ அது இருந்தா அந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி கிடையாது, அவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சியில எதையுமே பார்க்கல. விவசாயிகள் கடன், அந்த கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக. இன்றைக்கு என்ன நிலைமை?